ஆண்டு வார்த்தைகளுக்கு நாம் இறுதிகளை திருப்பலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனம். John chapter 1 verse 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாரும் எழுதி கொள்ளுங்க பார்க்கலாம், அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி. வாட் இஸ் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னா என்னங்க? ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாகி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே ஆண்டவர் இந்த அகில உலகத்தை சிருஷ்டிக்கும் போது முதலாவது வார்த்தை சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை ஆதியாகம அந்த மன்னிக்கணும், யோவான் சுவிசேஷம் 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன புரிஞ்சிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன வார்த்தை இருந்துச்சு? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? வார்த்தை. ஆமென். அவருக்கு இன்னொரு பெயர் வார்த்தை என்று சொல்லப்பட்டுள்ளது. வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையானவர் அவர்தான். நம்ம கையில் இருக்க வேதம் பார்த்தீங்களா, அவர் தான் வார்த்தையானவர். ஆமென். பைபிள் எதுக்கு எப்பவுமே சுமந்துட்டு போனோம்? ஊழியத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் ஏதாவது கூட்டத்துக்கு போனாலும் சரி, அது மாத்திரமில்லை, நீங்கள் ஆராதனைக்கு வரும்போது வேதத்தை ஏன் சுமந்து வரும் தெரியுமா? அந்த வார்த்தை, இந்த வார்த்தை. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தான் என்னவா ஆயிற்றாம்? வேதம் அழகா சொல்லி 14 வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுற பார்த்தீங்களா, அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் லூக்கா 1:31 வாசிக்கும் போது சொல்லப்பட்டுள்ளது. மரியாளிடத்தில் அந்த வார்த்தை பேசுகிறது. வாசிக்கலாம். லூக் chapter 1 verse 31. கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். ஒன்றும் இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. என்ன சொல்றாள் அவள்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. என்ன வார்த்தை? அவளுக்கு உண்டான வார்த்தை என்ன? 31 வாசிக்க சொன்னேன். வாசிக்கமா? இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த வார்த்தை என்னதான்? இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை தான் இம்மானுவேல். லூக்கா மத்தேயு 1 வாசிக்கும் போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர்தான் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி வெளிப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்று வாசிக்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதனால ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம இதயங்களை திறக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் திரும்பும் போதும் நம்ம உள்ளத்துல கிரியை செய்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் வார்த்தை கண்மலை நொறுக்கும் சம்மட்டி எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒன்று, நம்ம வாசித்த வார்த்தையின்படியே யோவான் 1:14 வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி. 1:1 வாசிக்கிற யோவான்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் தான் தேவன். அந்த தேவனாகிய கர்த்தர் அவர் தான் என்னவானாராம்? மாம்சமாகி. எதற்காக அவர் மாம்சமானாரு? இயேசு கிறிஸ்து எதனால அவர் மாம்சமானார்? அந்த வசனத்தை வாசித்தலாமா? 1 யோவான் இல்ல மன்னிக்கணும், இல்ல இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. யோவான் 1:14 மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தையானவர் தான் மாம்சமானார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம ஏசு சொல்ற அவருக்கு இன்னொரு பெயர் வார்த்தை. சொல்லுங்க, அவருக்கு பேர் என்னது? வார்த்தை. அந்த வார்த்தை என்னது? நம்ம கையில் இருக்க லோகோஸ், வேதம். அவர் தான் வார்த்தையானவர்.
ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரோடு பேச சொல்லுகிறோம்ல, அப்பதான் வார்த்தையானவர் தான் நம்மோடு இடைப்படுகிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை ஏன் மாம்சமாயிற்று? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் அவர் மாம்சமாய் பிறக்கணும்? இயேசு ஏன் பிறக்கணும்? அவர் தேவன் ஆயிற்று. ஏன் இயேசு இந்த கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும்? இயேசு ஏன் வெளிப்பட்டார் என்று வேதம் அழகாக சொல்லுது. நம்ம எல்லாம் கிறிஸ்துமஸ் சொல்லுகிறோம். இதனால ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம விளங்கிக்கணும். இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் தெரியுமா? அவர் ஆதியிலே ஒரு மனுஷனை உண்டாக்கினார். யாரு? ஆதாம் ஏவாள் அவளை உண்டாக்கினார். அவருடைய ஃபர்ஸ்ட் சிருஷ்டிகள், அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த ஆதாம் மீறினதுனாலே, பாவத்தில் மீறினதுனாலே, இந்த உலகத்தில் பாவம் வந்ததுனாலே மீறுதல் வந்தது. அதை பரிகரிக்கும்படியாக அந்த ஒரு பாவத்தினாலே சாபம் வந்தது. அந்த பாவம் சாபம் எல்லாவற்றையும் பரிகரிக்கும்படியாக ஒரு மீட்கும் பொருளாக, இன்னொரு வார்த்தை சொன்னா விமோச்சனம், இந்த பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, இந்த உலகத்துக்கு விமோச்சனமாய் வந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ நமக்கு காய்ச்சல் வந்துட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சில மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த ஃபீவர் போகிறது, சுகவீனங்கள் போகிறது. அப்போது அந்த மாத்திரை எப்படி சுகமாக்குதோ அவர் தான் மருத்துவராக இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம நல்லா தியானிப்போமானால், வேதத்தில் வாசித்து பார்ப்போமானால், அவர் பிறப்புக்கு பல காரணங்கள் உண்டு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே இயேசு வாழ்க்கையில் நிறைவேறிற்று. ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்தார், அவதரித்தார் என்று இன்றைக்கு உலகம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறது. அவர் நல்ல மருத்துவராய் வந்தார். அவர் பாவத்தை பரிகரிக்கிறவராய் வந்தார். அவர் விடுதலையாக்குறவராய் வந்தார். ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இயேசு எப்படி தான் பார்க்குறோம், இன்னும் குழந்தையாவே இருக்கிறார் பார்த்துருக்குறோம்ல. உங்கள் பிள்ளை குழந்தையாவே இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இல்லை, குழந்தை வளருது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாவே இல்லை. ஆமாம். அவர் வளர்ந்து தம்முடைய ஜீவனை அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வாழ்ந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு நம்ம உள்ளத்தில் அவர் வாசமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? பிறந்தார் பாட்டு பாடிட்டு இருக்கோம். பரவாயில்ல. ஆனால் இயேசு ஏன் பிறந்தார் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. என்ன தேவை? ஏன் அவர் பிறந்தார், எதற்காக அவர் பிறந்தார் என்ற வெளிப்பாடு நமக்கு தேவை. அதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு சொல்லணும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லணும், அவர் உங்களை குணமாக்குறவராய் இந்த உலகத்தில் பிறந்தார். தேவையோடு இருக்கிறவங்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லணும், அவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமாம். சாபத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், உங்கள் சாபத்தை பரிகரிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமாம். அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Timothy chapter 3 verse 16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. மகா மேன்மை உள்ளது. என்னது மகா மேன்மை உள்ளது? தேவபக்திக்குரிய ரகசியம். வாசிக்கலாம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த ரகசியம் என்ன? நல்லா கவனிச்சுக்கொள்ள. ரகசியம் என்ன என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். என்ன ரகசியமா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவாதி தேவன், அண்ட சராங்களை படைத்த தேவன், திரித்துவ தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவகுமாரனாய் அவர் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, எல்லா காரியங்களும் எழுதப்பட்டுள்ளது. எனக்கு அருமையா தேவ ஜனமே, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன். அதான் நம்ம கிறிஸ்மஸை சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை, அந்த ஆரவாரத்தை நம் மற்றவர்களுக்கும் கடத்தி விட வேண்டும். ஆமென். மற்றவங்க வாழ்விலும் அந்த கிறிஸ்மஸ், இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்ற வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் பிறந்த போது தேவதூதர்கள் அருமையான கீதங்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்களுக்கு தான் முதலாக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. முதல்ல யாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது? இன்று உங்கள் தேவகுமாரனாகிய கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், அவரை போய் பாருங்க என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமாம்.
அந்த மேய்ப்பர்கள் எல்லா இடங்களும் சென்று தேவகுமாரன் பிறந்திருக்கிறார், நமக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அவங்க அறிவிச்சாங்க. வாசிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். நாங்கள் கவனிங்க, யோவான் எழுதுறா பாருங்க. ஆதி முதல் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி முதல் இருந்ததும். வாசிக்கலாம். நாங்கள் கேட்டதும், நாங்கள் காதுகளினாலே கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் ஜீவ வார்த்தையை குறித்து, ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் என்ன எழுதுறாரு? நாங்க அந்த வார்த்தையை பார்த்தோம். அந்த வார்த்தை என்னவா? என் கண்களால பார்த்தோம், என் காதுகளால கேட்டோம், என் கைகளால தொட்டோம், நாங்க கண்களை ஏறெடுத்து பார்த்தோம். என்னவா? அவர்தான் வார்த்தையானவர். ஒரு ஆமென். அல்லேலூயா. மோசேயின் பிரமாணத்தில் எழுதப்பட்டவர் அவர்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்துல கவனிக்க 613 கட்டளைகள் உள்ளது. இது எவ்வளவு கட்டளை? 613 கட்டளை. அவ்வளோ கடினமான கட்டளைகள். அந்த 613 கட்டளைகள் நிறைவேற்றின ஒரு தெய்வம் உண்டானால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் அவரே நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. சொன்னாங்க அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் சொன்னாங்க, முடியாது, 613 கட்டளைகள் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த வார்த்தையானவர், நான் தான் வார்த்தை கொடுத்தேன், அந்த வார்த்தை அவரே நிறைவேற்றி அவரே செய்து முடித்து தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காட்டினார். ஆமே. எனக்கு அருமை தேவ ஜனமே, அந்த வார்த்தையானவர். ஆமே. அதனால தான் யோவான் எழுதுகிறாரு, ஆதி முதலில் அந்த வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை எங்கள் கண்களால் பார்த்தோம், என் கைகளால் தொட்டோம். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தையில் சுகம் பெறப்பட்டது. ஆமே. அதுக்கு இதை மட்டும் கொஞ்சம் வசனத்தை மட்டும் இந்த வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் கேட்டதும். அவர் பிரசங்கம் பண்றார். முதல் பிரசங்கம் மலை பிரசங்கம். உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்றார். திரளான ஜனங்க கூடி வருகிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட்ட, உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்தில் அவர் அவ்வளோ அழகாய் அவரோட வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. பாக்கிய வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. எப்படி உபவாசிக்கணும், எப்படி ஜெபம் பண்ணணும் என்று மாடல் பிறை எல்லாவற்றையும் இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், உங்கள் சத்துருவ சிநேகிங்கள் என்று சொல்லி இயேசுடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது. நம்முடைய தேசத்தை அந்த மகாத்மா காந்தி அவரெல்லாம் அந்த வார்த்தைகளை படித்து அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பித்தார். உலகத்தில் பெரிய பெரிய புரட்சிகளை உண்டு பண்ணவர்கள் எல்லாருமே அந்த வார்த்தைகளை கற்று தேர்ந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அவர் அறிந்து கொள்ளும்படி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் எழுதுகிறார், என் கண்களாலே கண்ட வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், நாங்கள் நோக்கி பார்த்தது, என் கைகளால் தொட்டது, ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமே. அவர் வார்த்தையானவர். அவரிடத்துல வார்த்தை புறப்பட்டது. ஆமே. இயேசு இடத்துல ஒரு வார்த்தை புறப்படுமானால் அந்த வார்த்தை அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் வார்த்தை. இயேசு யாரு? வார்த்தை. இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு, அப்பா அடா கிறிஸ்மஸ் ஆராதனை சொன்னபடியே அவர் முடிச்சிட்டாரு. அதனால நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு மற்ற காரியம் சொல்ல விரும்பல, நல்லா படுத்து நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு வார்த்தை வாசிக்கணும். இன்னைக்கு தான் அதிக வார்த்தை வாசிக்கணும். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை தான் மாம்சம் ஆயிற்று. ஆமே. அல்லேலூயா. அந்த வார்த்தையானவரை நீங்கள் நாம் பற்றி கொள்ள வேண்டும். தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து ஜபிக்கணும். அந்த வார்த்தையான நம்மோடு இருக்கும்போது வாழ்வில் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், குறைவு எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. அந்த வார்த்தையானவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் வார்த்தை அனுப்பினார். கவனிங்க, அவர் வாயில் புறப்பட்ட வார்த்தை கடல் கொந்தளிக்குது, இறையாதே அமைதலாயிரு. அந்த வார்த்தை வந்த உடனே எல்லாம் அமர்ந்தது. குஷ்டரோகி அவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு கேட்குறான், அழறான். சொன்னார், எனக்கு சித்தம் என்ன தெரியுமா? நீ சுத்தமாகணும், சித்தம் உண்டு. எனக்கு விருப்பம், நீ சுத்தமாகணும். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அவர் வார்த்தை அனுப்பின. வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. வார்த்தை. அவரிடத்துல புறப்பட்ட ஒரு வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்துல புறப்பட்ட ஒரு வார்த்தை அதிசயத்தை கொண்டு வரும். எனக்கு விருப்பம் இருக்குது, நீ சுகமாகு. முடிஞ்சிச்சு, சுகமாயிட்டான். ஒரு ஆமென். அல்லேலூயா. பிறவை குருடன் வரான். ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என்னடா திடீர்னு எனக்கு சாபத் டே இல்லையே, ஏன் திரளான ஜனங்க இப்படி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பிடிச்சி கேட்குறான்.
என்னங்க எல்லாரும் கூட்டமாக போயிட்டு எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? உனக்கு தெரியாதா? மேசியா வந்திருக்கிறார், தாவீது குமாரன் வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு தெரியும், அவர் குருடரின் கண்களை திறக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் என்ன சொன்னான்? இயேசுவே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு திறக்கப்படுவாயாக. ஆமே, கையை வச்சாரு, கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு ஆமே. அவர் உங்களை குணமாக்குறவர், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர், உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர் அவர்தான். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாத நன்மைகளும் அந்த வார்த்தையில் அடங்கியுள்ளது. அல்லேலூயா. என்ன சொல்றீங்களோ? இயேசு, இயேசு அவர் நாமத்தில், அவர் வார்த்தையில், அவர் பெயரில் அந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அடங்கி இருக்குது. ஒரு ஆமே. எனக்கு அருமை தேவஜனமே, இன்றைக்கு நாம் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் வார்த்தையை பேசணும், அவரோட வார்த்தையினால் ஜெபிக்கணும், அந்த வார்த்தையை நீ சொல்லணும். இப்போ யாராவது பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறீங்களா? சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன தெரியுமா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கு நற்செய்தி, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தார். ஒரு சிம்பிள். இன்றைக்கு சுவிசேஷத்தை யாரு சொன்னாலும் கேட்பாங்க. ஆமாவா? சொல்ல மாட்டீங்களா? ஆமாவா? இன்றைக்கு சுவிசேஷத்தை யாரு சொன்னாலும் கேட்பாங்க. ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு கேக் கொடுத்து, உங்களுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், வளர்ந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் பிரசங்கிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகத்தை கட்டளிடுவாராக. ஆமே. அந்த வார்த்தை மாம்சமாகி, எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை, அந்த வார்த்தையானவர் மரியாள் கர்ப்பத்துக்குள்ள வந்து, அந்த வார்த்தையானவர் கருவாய் அவதரித்து, அந்த வார்த்தையானவர், கவனிங்க, எதற்காக தெரியுமா? நம்ம குழந்தை பெற்றுக்கொள்றது போல அவரும் அப்படியாக பிறந்தார் தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறக்கணும்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தூதன் போல வந்து பழைய ஏற்பாட்டில் தூதனாய் பேசினார். தூதனாய் இருந்தால் அவர் பேசியிருக்கலாமே. நம்ம என்ன சொல்றது தெரியுமா? அந்த கடவுளுக்கு என்னப்பா கண்ணே இல்லப்பா சொல்றோம்ல. அவர் நம்ம போல சரீரத்தை பிறந்து, நம்ம போல வளர்ந்து, நம்ம போல எல்லா காரியங்களும் அனுபவித்து, நம்ம போல அவருக்கு நெருக்கம் வந்து எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. நம்ம மாதிரியே அவர் வாழ்ந்து காட்டினார். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்ம போலவே வாழ்ந்து காட்டினார். உங்களுக்கு என்ன ஆண்டவரே, நீங்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறீங்க சொல்லுவீங்க, தலைவலி வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லை? சொல்கிறோமா இல்லையா? என்னம்மா ஃபீவர் படுத்துருக்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு ஃபீவர் வந்தா சொல்லுங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்களே, எல்லாருக்கும் வந்தால் தான் தெரியும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்களே, ஆமாம், தலைவலியும் வயிற்று வலியும், அவருக்கும் தலைவலி வயிற்று வலி எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அவர் சுகத்தை அவர் பேசினார், சுகம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் அனுபவிக்கிற எல்லா காரியத்தையும் அவருக்கு சோதனை வந்தது, அவருக்கு வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் தாக்கினது. ஆனால் அவர் ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த வார்த்தையானவர் எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டினார், சிஷ்யர்களுக்கு எல்லாவற்றையும் நிரூபித்து காட்டினார். ஆமே. நீங்கள் இப்படி வாழ வேண்டும், உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையினால ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு முன்மாதிரியை பின் வைத்து போனார். அதனால தான் அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அதனால தேவ ஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே. அவருடைய பிறப்பு மகிழ்ச்சி. ஆமே. இதோ உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அவங்க பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிச்சார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனத்தை வாசி ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமே. நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் வார்த்தையானவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திப்பதாக. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? மகளே,
மகனே, நீ எந்த சூழ்நிலை வந்திருக்கிறன்னு தெரியல, ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வதாக, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பதாக, நீங்களும் உங்கள் குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை அனுக்கிரகத்தை தேவன் இந்த நாளில் கட்டளையிடுவாராக. அப்படி தெய்வீக சர்வாங்க சுகம் உங்களுக்கு உண்டாவதாக. அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு உங்கள் வாழ்வில், உங்கள் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார், அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். மகளே, அவர் நோக்கி கூப்பிடு, மகனே, அவர் நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே இது சொல்லி கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் ஓ தேவனுக்கு மகிமை, ஆமென். பூமியிலே சமாதானம், ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தலாமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எங்களை எல்லாரும் ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை கர்த்தரை மையப்படுத்தலாமா? இந்த வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவதாக. அந்த வார்த்தையானவர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. அந்த ஒவ்வொரு தேவச்சனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையினால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறோம். மகிமை, துதிப்புகள் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே.